ஓப்போலேருந்து K12x 5G அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்டிவ் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 1000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. மேலும் பாண்டா கிளாஸோட ப்ரொடெக்ஷன் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்கு. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 84 ரேங்க் வருது. அதாவது மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு வெறும் 39 மார்க் தான் எடுக்குது. இது சீக்கிரம் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஓரளவு மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ட்ரல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகர்ஸ் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஹைப்ரிட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இது Android 14 OS கலர் OS 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி இந்த ஃபோனில் அவ்வளோ தெளிவாக பேசலை. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP54க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காது. இது போய் இந்த ஃபோனை வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட், அதாவது MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் வந்து பில்ட் பண்ணிக்கிற காரணத்தில் நமக்கு வந்து ஃபோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து உடையாதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் 32 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 அபர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸ். மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. காரணம் இது LCD டிஸ்பிளேங்கிற காரணத்தில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் உள்ள பவர் பட்டனில் வருது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 186 கிராம் வருது. இது போக நமக்கு வந்து இந்த ஃபோனில் ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாட்டம் போட்ட ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வருது. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SANSI சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Bluetooth 5.1, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோனோட விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 12999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 11999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் ஜஸ்ட் பில்டில் மட்டும்தான் ஓகே தவிர மற்றபடி ப்ராசர், கேமரா மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சொதப்பதாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒர்த்து இல்லைங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். குறிப்பாக LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு மட்டும், அதாவது ஃபோன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேணா இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஓப்போட K12x 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க.